Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா டாப் 10 my favorite characters in Haikyuu. இதுல எந்த விதமான பவர்ஸை பேஸ் பண்ணி நான் எல்லா கேரக்டரையும் ஆர்டர் பண்ணல. ஜஸ்ட் என்னோட ஃபேவரட்டானது யாரோ அவங்கள மட்டும் தான் நான் எனக்கு ஏத்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கேன். உங்களோட டாப் 10 லிஸ்ட் ஃபேவரட்டான கேரக்டர்ஸையும் நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பார்க்கலாம் நம்மளோட லிஸ்ட் எந்த அளவுக்கு சிங்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி நான் ஒரு கேரக்டரையும் எதனால பிடிச்சிருக்குன்னு சொல்லி ரீசன்லாம் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தா போகும். அதனால நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டு போக ட்ரை பண்றேன். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்பர் 10ல இருக்கிற கேரக்டர் வந்துட்டு டனாகா. இந்த ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கான காரணம் இவன் ஜஸ்ட் ஒரு ஆவரேஜான பிளேயர் தான். எல்லாரும் மாதிரி ரொம்ப ஸ்டார் பிளேயர்லாம் கிடையாது. பட் அவனோட டிட்டர்மினேஷன் வேற லெவல்ல இருக்கும். இதை நீங்க இனாரசாகி கூட நடந்த மேட்ச்ல சூப்பராவே பார்க்கலாம். அதுவும் தலைவன மாதிரி அவ்வளவு அக்ரெசிவா கோர்ட்டுக்குள்ள யாராலையும் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு செம்ம அக்ரெசிவா விளையாண்டுகிட்டு இருப்பான். எவ்வளவு டீமே டவுன்ஃபால் ஆனா கூட இவன் அவ்வளவு அக்ரெசிவா இருந்தா அந்த டீமை லீட் பண்ணுவான். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு அட்டாக்கர். மிக முக்கியமா மோஸ்ட்லி எல்லாருக்குமே அந்த டனாகாவை இனாரசாகி மேட்ச்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். எனக்குமே அப்படிதான். அந்த ஒரு ஃபர்ஸ்ட் செட்ல லாஸ்ட் ஒரு கிராஸ் கோட் அடிக்கிறது, அப்புறம் தேர்ட் செட்ல ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஒரு ஸ்பைக், இந்த ரெண்டு ஸ்பைக் போதும் டனாகாவை நம்ம கண்ணில் வேற லெவல்ல காட்டுறதுக்கு. அதுலயே டனாகா எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான கேரக்டரா மாறிட்டான். அதனால நான் நம்பர் 10ல வச்சிருக்கிறேன். அதை தொடர்ந்து நம்பர் 9ல இருக்கிறது வந்துட்டு கென்மா. ஒரு பெஸ்டான செட்டர். என்னதான் இந்த மத்த ஒய்காவா, மியாட்சுமு, காகியாமா இவங்க லெவலுக்கு கென்மா இல்லைனாலும் அவனோட பிரெயின் வேற லெவல்ல இருக்கும். ஹைக்யூலயே மோஸ்ட் ஐக்யூ அதிகமா இருக்கக்கூடிய கேரக்டர்னு கேட்டா எல்லாருமே சொல்றது கென்மாவா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கென்மா கிட்ட மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாருக்குமே அந்த ஒரு ஐக்யூ தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். செம்ம நாலேஜபிளான ஒரு பர்சன், செம்மையா டாக்டிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நெக்கமாவோட பிரெயினே நம்ம கென்மா தான். அப்படி இருக்கப்ப இவனை பிடிக்காம இருக்குமா? சோ என்னோட ஒரு ஃபேவரட்டான செட்டர் இவன். அதை தொடர்ந்து நம்பர் 8ல இருக்கிறது நேஷனல் லெவல் டாப் 3 இயர்ஸ்ல ஒருத்தரான நம்ம யூசிவாக்கா. ஹைக்யூலயே ஒரு ரொம்ப யூனிக்கான கேரக்டர்னு சொல்லிட்டு போயிடலாம். எல்லாரை விட ரொம்பவே யூனிக். எந்த அளவுக்கு கேட்டீங்கன்னா எல்லாருமே ரைட் ஹேண்ட், இவன் லெஃப்ட் ஹேண்ட். அதனாலே நம்ம இவனோட நேம டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கிடுவோம். இப்பவுமே நீங்க ரியல் லைஃப்ல ஏதாவது ஒரு மேட்ச் நடக்குது, யாராவது ஒருத்தர் லெஃப்ட் ஹேண்ட்ல அடிச்சா டக்குன்னு உங்க மைண்ட்ல வரக்கூடிய ஒரு நேம் யூசிவாக்காவா மட்டும் தான் இருக்கும். நார்மலா லெஃப்ட் ஹேண்ட்ன்றதே இவனுக்கு ஒரு யூனிக்கான ஸ்டைலு. இதுல ஒரு பவர் ஹிட்டர் வேற, அடிச்சானா கை சவுந்து போகும். அந்த லெவலுக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்டாக்கர். இவன் எப்படி பிடிக்காம போகும்? அதை தாண்டி இவனோட கேரக்டர் ஆர்க்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த 027 மேட்ச்ல பிளாஷ்பேக்ல நம்ம யூசிவாக்காவோட ரோலையுமே சூப்பரா காட்டியிருப்பாங்க. அந்த ஒரு பாயிண்ட்லயே எனக்கு யூசிவாக்காவை ரொம்ப பிடிச்சு போச்சு. என்ன மனுஷன் ஆயிவேன் அப்படின்ற மாதிரி எனக்கே தோணுச்சு. அந்த அளவுக்கு என்னோட ஒரு ஃபேவரட்டான கேரக்டரா மாறிட்டான் யூசிவாக்காவும். அதை தொடர்ந்து நம்பர் 7ல இருக்கிறது வந்துட்டு நம்பர் 8யே பிளாக் பண்ண ஒரு கேரக்டர். அப்கோர்ஸ் சுகிசிமா. சுகிசிமாவை எனக்கு பிடிச்ச அந்த ஒரு பாயிண்டே சீசன் 3ல யூசிவாக்காவை பிளாக் பண்ணதுதான். அந்த ஒரு இடத்துல தான் நான் சுகிசிமாக்கு பயங்கரமான ஃபேனாவே மாறினேன். அதுக்கு முன்னாடி வரை எனக்குலாம் சுகிசிமாவை பார்த்தாலே அந்த அளவுக்கு பிடிக்காதுங்க உண்மையிலே. அதுவும் இந்த சீசன் 1ல ஸ்டார்டிங் அவன் வந்த டைம்ல எல்லாம் ரொம்பவே காயாமாவை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பானா. அதனால இவனை பார்த்தாலே லைட்டா காண்டாகும். பட் சீசன் 3ல அவ்வளவு அருமையான ஒரு கேரக்டர் ஆர்க்கு இவனுக்கு தந்திருப்பாங்க. அதனாலே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அது மட்டும் இல்லாம சீசன் 3 நீங்க சுகிசிமாக்கான சீசனே சொல்லிடலாம். அவ்வளவு கூஸ்பம்ஸ் மொமெண்ட்டையும் அவன் தான் தந்திருப்பான். சுகிசிமா பிளாக் நல்லாவே பிடிப்பான். அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் அதை விட எனக்கு கிட்ட பிடிச்சது அவனோட கேரக்டரா இருக்குதான். செம்ம சூப்பரா ரைட் பண்ணிருப்பாங்க சுகிசிமாவை. லிட்டரலி எந்தவித ஒரு விஷயத்துலயும் இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒருத்தன் ஒரு விஷயத்தை இன்ட்ரெஸ்டா எடுத்துக்கிட்டா அப்படின்னா அது எப்படிலாம் இருக்கும் அப்படின்றத சுகிசிமா வச்சு காட்டியிருப்பாங்க பாருங்க. சான்ஸே இல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் சுகிசிமா. அதை தொடர்ந்து நம்பர் 6ல இருக்கிறது வந்துட்டு கராசுனோவோட கார்டியன் ஏஞ்சல் நிஷினோயா. ஹைக்யூவை பொறுத்தவரை மோஸ்ட்லி லிப்ரோவை நம்ம கண்ணில் அவ்வளவா காட்டினதே கிடையாது. ரெண்டு டீம்ல தான் நல்லா காட்டியிருக்காங்க. ஒன்னு கராசுனோ, இன்னொன்னு நெக்கமா. அந்த விதத்துல கராசுனோவோட லிப்ரோ டாப் மோஸ்ட் லிப்ரோன்னு சொல்லிடலாம். நிஷினோயா இல்லைன்னா அந்த டீமே இல்லைன்ற மாதிரி இருக்கும். அவ்வளவு சூப்பரா ரிசீவ் பண்ணி தருவான். ஆப்வியஸா வாலிபால்ல நானுமே ஒரு லிப்ரோவா தான் ஆடி இருக்கிறேன். அதனால எனக்கு நிஷினோயா ஈஸியாவே கனெக்ட் ஆயிட்டா. எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கேரக்டராகவும் மாறிட்டான். ஸ்டில் நான் நம்பர் 6ல போட்டிருக்கான காரணம் அவனை விட இன்னுமே எனக்கு ஒரு சில கேரக்டர்ஸ் ரொம்ப ஃபேவரட்டா இருந்தாங்க. அதனாலதான். பட் என்னோட ஆல் டைம் ஃபேவரட்டான லிப்ரோ கண்டிப்பா நிஷினோயா தான். அவ்வளவு ஜாலியான ஒரு கேரக்டர். அது வெளியே மட்டும் தான். ஒன்ஸ் கோட்டுக்குள்ள வந்துட்டு அப்படின்னா அவனோட கான்சென்ட்ரேஷனுக்கு எவனும் ஈக்குவலே கிடையாது. அவ்வளவு சூப்பரா ஃபோக்கஸ் பண்ணி விளையாடுவான். அதனால எனக்கு நிஷினோயாவை ரொம்ப பிடிக்கும். அதனால என்னோட லிஸ்ட்ல 6th பொசிஷனை கொடுத்திருக்கேன் நிஷினோயாக்கு. அதை தொடர்ந்து நம்பர் 5ல இருக்கிற கேரக்டர் வந்துட்டு கராசுனாவை சேர்ந்த காகியாமா. இவனை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ப்ராடஜி. அவ்வளவுதான். ஒரு ஜீனியஸான செட்டர். இவனை விட ஒரு ஜீனியஸா நீங்க எங்கேயும் பார்க்கவே முடியாது. எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் சொன்னா கூட டக்குன்னு அவனாட்டுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆகி ஈஸியாவே செட் பண்ணிட்டு போயிருவான். அது எனக்கு காகியாமா கிட்ட ரொம்பவே பிடிக்கும். ஒரு குவிக் லேர்னர், நேச்சுரலி டேலண்டட் இல்லையா? அதனால எனக்கு அவனை ரொம்பவே பிடிக்கும் அந்த ஒரு விஷயத்துல. அப்புறம் நிறையவே அன்பிரடிக்டபிளான மூவ்ஸும் கூட அப்பப்ப பண்ணுவான் கேம்குள்ள. அதுவுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். பாக்குறதுக்கு அவ்வளவு ரசிக்கும்படியா இருக்கும். அண்ட் அவனோட சர்வீஸ் அதையுமே சொல்லி ஆகணும். அதுவுமே வேற லெவல்ல இருக்கும். அண்ட் இதை தாண்டி ஹினாட்டா மாதிரி ஒரு மான்ஸ்டரையே அவனால கைட் பண்ண முடியும். அந்த லெவலுக்கு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு செட்டர். சோ காகியாமா இல்லனா கராசுனோ டீம் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வந்திருக்காதுன்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு அவனோட செட்டருக்கான கான்ட்ரிபியூஷனை ரொம்ப சூப்பரா கொடுத்ததுனால தான் கராசுனோ அங்க ஸ்பிரிங் நேஷனல்ஸ்க்கே வந்தாங்க. எனக்கு காகியாமா கிட்ட பிடிச்சமே அந்த ஒரு செட்டிங் ஸ்கில் தான். அண்ட் ஒரு கூலான ஆட்டிடியூடுமே அவகிட்ட இருக்கும். அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அதனால அவனை நான் 5th பொசிஷன்ல வச்சிருக்கிறேன். அதை தொடர்ந்து நம்பர் 4ல இருக்கிறது வந்துட்டு அதுவுமே இன்னொரு செட்டர் தான். எனக்கு காகியாமாவை விட அதிகமா பிடிச்ச ஒரு செட்டர் மியாட்சுமு. இவங்க ரெண்டு பேருமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். அந்த ஈகோ லெவலுமே ரெண்டு பேருக்கு ஈக்குவல் தான். ரெண்டு பேருமே ஒரு ப்ராடஜி, ரெண்டு பேருமே நேச்சுரலி டேலண்டட். இப்படி நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே எக்ஸாக்ட்லி
எக்ஸாக்ட்லி ஒரே மாதிரியான கேரக்டர் தான் இருப்பாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் டிஃபர் ஆவாங்க. ஒரு அட்டாக்கருக்காக அதிகமா சாக்ரிஃபைஸ் பண்ணி செட் பண்ணக்கூடிய ஒரு செட்டர் அப்படின்ற ஒரு பேர்ல காகியாமாவை விட அதிகமா கஷ்டப்பட்டு அதிகமா சாக்ரிஃபைஸ் பண்ணி செட் பண்ணக்கூடிய ஒரு செட்டர் தான் மியா ஆட்சுமோ. அதனாலே எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் நம்ம காகியாமாவை விட. மத்த எல்லாருக்குமே மோஸ்ட்லி காகியாமா தான் ரொம்ப பிடிக்கும் மியா ஆட்சுமோவை விட. பட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா மியா ஆட்சுமோ தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் செட்டர். அதனாலதான் ஜப்பான் லெவல்ல நம்பர் 1 செட்டராகவும் இருக்கிறான். எந்த ஒரு அட்டாக்கரையுமே கஷ்டப்படவே விட மாட்டான். அவ்வளவு சூப்பரா அவங்களுக்கு ஏத்த மாதிரி பால செட் பண்ணுவான். ஏன் நம்ம காகியாமாக்கு கூட செட் பண்ணுவான் பால. அந்த ஜப்பான் ட்ரைனிங் கேம்ப்ல காகியாமாவே நம்ம இவ்வளவு சூப்பரா அடிப்போமா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருப்பான் ஆட்சுமோ. அந்த அளவுக்கு அவன் செட்டிங் மூலமா சோ ஒரு செட்டரையே இந்த அளவுக்கு அட்டாக்கரா நம்ம அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறானா ஒரு அட்டாக்கர் அவன் எந்த லெவல்ல ஃபீல் பண்ண வைப்பான்னு யோசிச்சு விட்டு பாருங்க. அதனாலதான் எனக்கு ஆட்சுமோவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை தொடர்ந்து நம்பர் 3ல இருக்கிறது வந்துட்டு சோயோ ஹினாட்டா. ஆப்வியஸா நீங்க சொல்ல போனா இந்த கதையோட ஒரு புரோட்டாகனிஸ்டே நம்ம சோயோ ஹினாட்டாவா தான் இருக்கும். ஏன்னா அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் இந்த ஒரு கதையை ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸ்டில் நான் இவனை நம்பர் 1ல போடாததுக்கான காரணம் எல்லாம் எதுவும் பெருசாலாம் கிடையாது. எனக்கு இதை விட 2 கேரக்டர்ஸ் அதிகமா பிடிச்சு போச்சு. அதனால ஹினாட்டா கிட்ட எனக்கு பிடிக்காததுன்னு சொல்லல எதுவுமே கிடையாது. ஹினாட்டாவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் தான். அதுவும் ஹினாட்டாவோட அந்த நெவர் கிவ் அப் ஆட்டிட்யூட் அதெல்லாம் எக்ஸாக்ட்லி நமக்கு பாக்குறப்ப அந்த நருட்டோவே ரிப்ளிகேட் பண்ற மாதிரியா தான் இருக்கும். அதெல்லாம் ரொம்பவே சூப்பரா இருந்தது. அதனால ஹினாட்டாவை ஒரு இன்ஸ்பிரேஷனா கூட நிறைய பேர் பார்க்கலாம். ப்ராபபிலி ஹினாட்டாவுமே நிறைய பேருக்கு நம்பர் 1ல கூட இருக்கலாம். எப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்து ஃபைனலி டாப் 2க்குள்ள வந்தாச்சு. எனக்கு செகண்ட் ஃபேவரட்டா இருக்கக்கூடிய கேரக்டர் வந்துட்டு டோரு ஒய்காவா. ஒய்காவாவெல்லாம் நீங்க கேம் லெவல்ல அதாவது பவர்ஃபுல் பிளேயர்னு கன்சிடர் பண்ணீங்கன்னா இந்த 5வது லெவலுக்கு 5வது பிளேயர்ஸ்க்கு கீழே தான் இருப்பான். பட் ஸ்டில் எனக்கு ஒய்காவாவை ரொம்பவே பிடிக்கும். அதனால நான் அவனை மேல வச்சிருக்கிறேன். நான் இந்த கூலான ஆட்டிடியூட்னு சொல்லி பேசிட்டு இருந்தேன் தெரியுமா காகியாமா கிட்ட. அதை சொன்னதை விட ஒரு பல மடங்கு அதிகமா இருக்கும் ஒய்காவா கிட்ட அந்த ஒரு ஆட்டிடியூட். அவன் விளையாடுற ஸ்டைலு மத்தவங்க கிட்ட பேசுற விதம் அது எல்லாமே செம்ம கூலா இருக்கும். அண்ட் ஆப்வியஸா ஹைக்கிலேயே பெரிய பொண்ணுங்க கூட்டத்தையே வச்சிருக்கிறதுனால நம்ம ஒய்காவா தான் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு பிளே பாய் கேரக்டரும் கூட அவனோட கேம் பிளே அந்த அளவுக்கு ஸ்டைலா இருக்கிறதுனாலயே வெளியே அவன் எல்லார்கிட்டயும் அந்த மாதிரி பேசுற ஒரு விதத்திலையும் தான் பொண்ணுங்களாம் அவங்க கிட்ட வந்து பேசுவாங்க. சோ இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு ஒரு கூலான கேரக்டர்னு சொல்லிட்டு ஒய்காவா ஜஸ்ட் லைக் ஒரு கூலான கேரக்டர். அதனால மட்டும் தான் நான் நம்பர் 2ல வச்சிருக்கேன் சொல்லவும் முடியாது. ஒய்காவாவோட செட்டிங் எபிலிட்டியை பத்தி உங்களுக்கே தெரியும். முதல் 2 சீசன்ல ஒய்காவாவை பார்த்து அலறாத ஆளே கிடையாது. அந்த லெவலுக்கு அவனோட கேம் பிளேல எல்லாரும் மரண பயத்தை காட்டியிருப்பான். அண்ட் சர்வீஸ் இப்ப வர நான் சொல்றேன் ஒய்காவாவை தவிர யாராலையும் பெஸ்டாலாம் சர்வீஸ் அடிக்கவே முடியாது. ஹைக்கிலே பெஸ்ட் சர்வீஸ் அடிக்கக்கூடிய கேரக்டர்ஸ்னு ஒரு லிஸ்ட் போட்டா கண்டிப்பா நம்பர் 1ல இருக்கிறது ஒய்காவாவா தான் இருக்கும். அந்த அளவுக்கு அவனோட சர்வீஸுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். செட்டிங்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஆப்வியஸா நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு கூலான ஆட்டிடியூட் அதுவுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒய்காவா கிட்ட ஓவரால் எனக்கு நிறைய விஷயம் பிடிக்கும். அதனாலதான் நான் டாப் 2ல வச்சிருக்கேன். ஒய்காவாவை பத்தி தனியா ஒரு வீடியோவே நம்ம ஃபுல்லா பேசியிருக்கோம். அதை போய் பார்க்கல அப்படின்னா மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. அதுல நீங்க ஒய்காவாவை பத்தி இன்னுமே பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்ப நான் சொல்ல வரது இன்னுமே உங்களுக்கு சூப்பரா புரியும். அண்ட் ஃபைனலி நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்தாச்சு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்னோட நம்பர் 1 ஃபேவரட்டான கேரக்டர் யாருன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோல. வேற யாரும் இல்ல, ஃபோக்ரோட்டானியை சேர்ந்த போகுட்டோ. எனக்கு ஏன் பிடிச்சது எதுக்கு பிடிச்சதுன்றத ஒரு ஃபுல் வீடியோவாவே நான் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதை பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா இதுல எனக்கு அவ்வளவு டீடைலா சொல்ல முடியுமான்னு சொல்லி தெரியல. அதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். போகுட்டோ கிட்ட எனக்கு நிறைய விஷயம் பிடிக்கும். ஆப்வியஸா அவனுமே ஒய்காவா மாதிரி ஒய்காவா கிட்ட சொன்ன எல்லா எபிலிட்டியுமே அவங்க கிட்ட இருக்குது. ஒரு கூலான ஆட்டிடியூட் கொண்ட ஒரு கேரக்டர். அண்ட் ஆப்வியஸா அவனோட சர்வீஸ்மே வேற லெவல்ல இருக்கும். அதை நீங்க அனிமில மோஸ்ட்லி பாத்துக்க மாட்டீங்க. ஏன்னா அனிமில அவ்வளவு காட்டல. பட் மாங்கால அந்த முஜினா சாகா கூட நடந்த ஒரு மேட்ச்ல சூப்பராவே காட்டிருப்பாங்க அவன் சர்வீஸ். அப்புறம் ஒன்ஸ் அங்க இருக்க சியரிங் ஸ்குவாட் எல்லாமே போகுட்டோக்கு வேற லெவல் என்கரேஜ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். போகுட்டோவை கையிலே பிடிக்க முடியாது. தலைவன் அவ்வளவு உற்சாகமாயிருவான். ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட் அவனுக்கு பெரிய ஒரு பாசிட்டிவா இருக்கும். அண்ட் வாலிபால அதிகமா லவ் பண்ணி விளையாடக்கூடிய ஒரு கேரக்டர்னா போகுட்டோ தான். ஹைக்கியூவை பொறுத்தவரை வேற எந்த கேரக்டருமே அதுல கிடையாது. நான் அடிச்சு சொல்லுவேன் வாலிபால ஒருத்தன் இவ்வளவு லவ்வோட இவ்வளவு பேஷனேட்டோட இவ்வளவு என்ஜாய் பண்ணி விளையாட முடியுமாடா அப்படின்ற மாதிரி உங்களை யோசிக்க வச்சிருவான். அவ்வளவு சூப்பரா அதை செம்மையா என்ஜாய் பண்ணி விளையாடுவான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்களால பார்க்கவே முடியாது. அவனோட அட்டாக்கிங் ஒன்னொன்னையுமே எடுத்து பாருங்களேன். மத்த கேரக்டரோட ஸ்பைக்கிங்கையும் இவனோட ஸ்பைக்கிங்கையும் எடுத்து பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு யூனிக்னஸ் தெரியும். அவ்வளவு டிஃபரெண்டா பண்ணிருப்பாங்க அந்த அனிமேஷன்ல. ஏன்னா இந்த போகுட்டோ கேரக்டருக்கு இப்படி பண்ணாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. போகுட்டோவை தவிர மத்த எந்த ஸ்பைக்கர்ஸை பார்த்தாலும் உங்களுக்கு அவ்வளவு யூனிக்கா தெரியாது. எல்லாருமே ஜஸ்ட் லைக் நார்மலா அடிச்சுட்டு போற மாதிரி தான் இருக்கும். ஆனா போகுட்டோவோட ஒரு ஸ்பைக்குமே அவ்வளவு யூனிக்கா ரொம்பவே சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. அதனாலேயே போகுட்டோ தான் என்னோட ஆல் டைம் ஃபேவரட்டான கேரக்டர் ஹைக்கியூவை பொறுத்தவரை. இது எப்பவுமே மாற போறது கிடையாது. போகுட்டோ கம்மியான ஸ்கிரீன் டைம் தான் வந்திருக்கும், அதையும் நான் ஒத்துக்கிறேன். பட் என்னோட ஃபேவரட்டான கேரக்டர் எப்பவுமே போகுட்டோ மட்டும் தான். உங்களோட ஃபேவரட்டான கேரக்டர் யாருன்றதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.